ஒரு சாட்சியே நீ எவ்வளவு பொய் பொய்யா சொல்லியிருக்கேன்னு நிரூபணம் ஆயிருச்சு. ஐயா, நீங்களாவது என் பொண்டாட்டியை என் கூட சேர்த்து வைங்கயா ப்ளீஸ். நான் உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஐயா, எங்களுக்கு கல்யாணமானது உண்மைதான். ஆனா நான் அவரோட சேர்ந்து வாழவே இல்ல. அதுக்குள்ள கார்த்தி என்னைய... நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இதுக்கு மேல திரும்பவும் நீ பொய் சொல்லணும்னு நினைச்சா உன் மேல இந்த நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு சரியான ஆதாரம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா நீ சொல்ற பொய்யெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதான்னு தோணுது. பொதுவா ஒரு பொண்ணு தனக்கு அநீதி நடக்குதுன்னு சொன்னா இந்த சமூகம் அவங்க பக்கம் தான் நிக்கணும். முதல்ல அப்படித்தான் நானும் இந்த வழக்க பார்த்தேன். ஆனா நீ அந்த கரிசனத்தை தப்பா பயன்படுத்த பார்த்திருக்க. நீதிமன்றத்தையே ஏமாத்த பார்த்திருக்க. ஐயா ஐயா, என்னோட செல்லத்தை மட்டும் திட்டாதீங்கய்யா. அவ ஏதோ ஒரு நிர்பந்தத்தால இந்த சின்ன தப்ப செஞ்சுட்டா. மத்தபடி அவ காதலுக்கு விரோதமா நடந்துக்கிற பொண்ணெல்லாம் இல்லையா. தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா, திட்டிர போறேன். ஓகே, காதலிக்கிறது தப்பு இல்ல, அதுக்காக இப்படியா? ஐயா ஐயா, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்லையா? அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. ஐயோ, அது நீ பேசுறத வச்சே புரியுது. கார்த்திக், விஜி இந்த இருவருக்கும் நடந்த திருமணம் செல்லாதென்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. தனது சொந்த காரணங்களால் கார்த்திக் குடும்பத்தை பழிவாங்க விஜய் நாடகமாடியது நிரூபணமாகிறது. ஆகையால் விஜய் உடனடியாக கார்த்திக் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். நீதிமன்ற நேரத்தை வீணடித்த காரணத்திற்காக 20,000 ரூபாய் அபராதம் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் எதிர்காலத்தில் ராமச்சந்திரன் குடும்பத்திற்கு குற்றவாளியான விஜய் மூலம் ஏதாவது ஆபத்து நடந்தாலும் நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கிறது.